எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுஜிஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சுஜிஸ் ஹோம் குக்கிங்கோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான காரசாரமான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரெடிமேட் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க ரா மெட்டீரியல்ஸ் வச்சு மசாலா வறுத்து அரைச்சி சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி டேஸ்டியாக ரொம்பவும் குயிக்காக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஷ் செய்கிறதுக்கான நம்ம மட்டனை வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க, க்ளீன் பண்ணிட்டு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மட்டனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ண வேணாம், நம்ம கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு இது ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் இப்போ நம்ம மசாலா வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 பட்டை, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய் அண்ட் கொஞ்சமாக கல்பாசி, ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் ஒரு 15 செகண்ட்ஸ் வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 to 5 வரமிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுற எல்லா பொருளுமே காரம் தான். மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காரம் கொடுக்கும், பட்டை, கிராம்பு எல்லாமே. அதனால் நீங்கள் அளவாக வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வறுத்துடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயத்தை நான் இந்த மாதிரி சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், அது இதை விட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தை வச்சு தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்துருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா சவக்க வறுத்துட்டு நல்லா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடுங்க. இது ரெண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. இப்போ பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை நல்லா எண்ணெயிலே சுண்டி வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவியில் நீங்கள் அளவாக மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எண்ணெயிலே வந்து சுண்டி வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம பத்தலைன்னா நெக்ஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், அதிகமாக போட்டுற வேண்டாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்கும் போது கொஞ்சம் தள்ளி நிற்கோங்க, இதை வந்து தெறிக்கவும். இப்போ இது வந்து ஆயிலே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த மட்டனை அந்த தண்ணியோடு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். நம்ம எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லை, நம்ம வறுத்தரைச்ச மசாலா மட்டும்தான். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 minutes வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. ஒரு 10 minutes கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கமகமன் வாசனையோட சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் இன்னும் கூட ஒரு 5 minutes நல்லா மூடி போட்டு நல்லா கெட்டியாகி
நல்லா ட்ரை கிரேவியாக வர அளவுக்கு கூட நீங்கள் விட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி கூட எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாவது கிரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கிரேவியாக இருக்கும்போதே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டு அதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே தேவையான அளவு கொத்தமல்லி தழவை தூவி அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஐட்டம் கூட வச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அது கூட வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டியான காரசாரமான சூப்பரான நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, நான் இந்த மாதிரி எது கூட வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு கூட இது அருமையாகவே இருக்கும். அண்ட் சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா ட்ரையாக விட்டு ட்ரை கிரேவியாக கூட சாப்பிட்லாம். நம்ம மட்டனில் போய் வச்ச தண்ணியிலேருந்து எல்லாமே ஆட் பண்ணி செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட்டை எனக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.